ஹாய், நான் உங்களோட வெங்கட்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்குறது டெக்னாலஜிங்க. டெக்னாலஜின்றது ஒவ்வொரு நாளுமே வளர்ந்துக்கிட்டே போகுதுங்க. நம்ம வாழ்க்கையில இன்றியமையாததா எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு விஷயம் இருக்குன்னா, அது டெக்னாலஜியா இருக்கும். அது மொபைலா இருக்கலாம், கம்ப்யூட்டர்ஸா இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில இந்த டெக்னாலஜி எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சுங்க. எல்லா விஷயத்தையும் ஈஸியாக்கணும், எல்லா ஃபீல்டுலயுமே ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா, அன்னைக்கு டெக்னாலஜி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா படுதுங்க. அந்த டெக்னாலஜி காஸ்ட் எஃபெக்டிவா தயாரிக்கணும்னு திங்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. காஸ்ட் எஃபெக்டிவா மட்டுமே இருக்கக்கூடாதுங்க. அதோட பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா இருக்கிற எல்லா விஷயங்களுமே அந்த டெக்னாலஜிக்குள்ள இருந்துச்சுன்னா சூப்பரா தானே இருக்கும். அந்த மாதிரி ஒரு லேட்டஸ்டா டெக்னாலஜி உருவாக்கி ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ்ங்க சூப்பரான இன்டர்ஃபேஸஸ் எல்லாத்தையும் தயாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாண்டடாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தான் யூஐ அண்ட் யூஎக்ஸ் டிசைனருங்க. அது யாரெல்லாம் யூஐஎக்ஸ் டிசைனர் ஆக முடியும் அப்படின்னா என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ வெல்கம் டு விக்கி டெக்கியன் காஷியன் ஃபோட்டோங்க. நாம் இன்னைக்கு பார்க்குறது யூஐ யூஎக்ஸ்னா என்ன. நிறைய பேருங்க குறைஞ்ச ஒரு 100 கமெண்ட்டாவது அடிச்சிருப்பாங்க, சார் யூஐ யூஎக்ஸ்னா என்னன்னு சொல்லிடுங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்ம பார்க்குறது யூஐ யூஎக்ஸுங்க. அடுத்தது பார்க்குற வீடியோ யூஐ யூஎக்ஸ் படிக்கலாமா இல்லை ஃபுல் ஸ்டாக் படிக்கலாமான்றது தான் அடுத்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க யூஐ யூஎக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கம்பெனிஸோ ஹெச்ஆர்ஸோ யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. எங்களோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸை நாங்கள் தர ரெடியாக இருக்கோம். அவ்வளோ பேரும் ப்ராஜெக்ட்ஸை ஒர்க் பண்ண சூப்பர் கேண்டிடேட்ஸ் நாங்கள் தரத்துக்கு ரெடியாக இருக்கோம். அது இல்லாமல் லைக் நம்ம கம்பெனியில் படித்த பிளேஸ் அவ்வளோ பேருக்கும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுங்க எப்படி ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் ஆகிறாங்கன்னா, முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதா கான்செப்ஷனாக இதெல்லாம் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை டிசைன் பண்ணி அதை டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணி அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி எல்லாம் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துட்டு டிப்ளாய் பண்ணி மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் நார்மலாக நடக்கிறதுங்க. அதாவது நான் நேராக ஒரு கடைக்கு போகிறேங்க. கடையில் பில்லு போடுறாங்க. அப்போல்லோ மெடிக்கல் ஷாப்பில் ஒரு பில்லிங் போடுறாங்கன்னா பில்லு போகிறதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு அதை டிசைன் பண்ணுவாங்க, அதை டெவலப் பண்ணுவாங்க, ஒழுங்காக ஒர்க்காக தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் நாங்கள் விற்றுருவோம். விற்ற பின்னாடி அது மெயின்டெனன்ஸ் ஏதாவது தேவைன்னா அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்ருப்போம். இதுதான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பண்ணுற ஒரு மிகப்பெரிய வேலைங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆள் தான் யூஐ டிசைனர்னு சொல்லுவாங்க. அந்த யூஐ டிசைனர்னா எந்தெந்த அந்த வெப்சைட் எவ்வளோ அழகாக இருக்கணும், எதுலாம் எங்கெங்கே இருக்கணும் முடிவு பண்ணுறவங்க தான் இந்த யூஐ டிசைனர்னு சொல்லுவாங்க. இந்த யூஐ இன்ஜினியர்னு சொல்கிற இவருடைய வேலைகள் என்ன அப்படின்னா, இன்டராக்ஷன். கஸ்டமர் எப்படிப்பா இன்ட்ராக்ட் பண்ணுவான், இந்த வெப்சைட் மூலமாக எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி எவ்வளோ பயன்பாடு இருக்குங்க, எவ்வளோ அழகாக தெரியுதுங்க. இது எல்லாத்தையும் பண்ணுறவங்க தான் அந்த யூஐ அப்படின்ற யூசர் இன்டர்ஃபேஸ் இன்ஜினியர் டிசைனர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அவன் என்ன பண்ணுவான், முதல்ல கஸ்டமரை புரிஞ்சுக்க பார்ப்பான், ரிசர்ச் பண்ணுவான், கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக டிசைன் பண்ணுவான். இந்த இப்படி நடக்கிற மாதிரி ஓடுற மாதிரி ஆடுற மாதிரி பண்ணலாமா அப்படின்னு ஸ்டோரி லைன் பண்ணி அதை ப்ரோட்டோடைப்பாக டிசைன் பண்ணுவாங்க. சாம்பிளாக பண்ணி பார்ப்பாங்க. நல்லா வருதா, இன்டராக்ஷன்ஸுங்க, அனிமேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணி எல்லா டிவைஸ்லையும் இது ஒழுங்காக வேலை செய்தான்னு பார்த்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் யூசர் இன்டர்ஃபேஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஐ டிசைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஜாப் தான் இதுங்க. அதுனா யூஎக்ஸ் டிசைனர்னா யூசர் இன்டராக்ஷன் வேறு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அதாவது வாவ், பார்த்தோன்னே சூப்பராக இருக்குல்ல, அது யூசர் இன்டர்ஃபேஸுங்க, இன்டராக்ஷனுங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இதை நான் பயன்படுத்தும் போது நல்லா இருக்கா இல்லையா. ஃப்ளிப்கார்ட்டு ஆப் நல்லா இருக்குப்பா, ஆனால் அதை பயன்படுத்தும் போது என்னால் லைக் ப்ராடக்ட்லாம் வாங்க முடியலன்னா அதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொசிஷனுங்க. ஓகேவா? ஏன்னா நான் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டேன், அந்த ப்ராஜெக்ட் நான் பயன்படுத்தவே தெரியலன்னா எப்படிங்க. ஓகேவா? ஸோ இன்டராக்ஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம பார்க்குறது யூஎக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறதுக்கு உதவுவான். ஸ்ட்ராட்டஜி, இங்கே பாருப்பா இப்படி இருந்துச்சுன்னா மக்கள் பயன்படுத்துவாங்க, இப்படி இருந்தால் யூசேஜ் அவனுக்கு நல்லாயிருக்கும், அவன் நல்லா பயன்படுத்துவான் அப்படின்ட்டு கொடுக்குறதுங்க. அண்ட் என்ன மாதிரி டெக்னாலஜி கொடுத்தா செமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் பிஹெச்பியை விட இப்போ ரியாக்ட் பயங்கர ஃபேமஸுங்க. ஏங்க ரியாக்ட் ஃபேமஸ்னா, பிஹெச்பியை விட ரியாக்டில் ஃபாஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அண்ட் டிப்ளாய்மெண்ட் எல்லாமே ஈஸியாக இருக்கும். இது எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ணி என்ன டெக்னாலஜி பண்ண ஒரு ஆர்கிடெக்ட் லெவல் அவன் திங்க் பண்ணுவான். அவன் தான் அந்த யூஎக்ஸ் டிசைனர் சொல்லுவாங்க. முதல்ல கஸ்டமரை அனலைஸ் பண்ணுவான். இவன் இந்த கஸ்டமராக இருக்காரா, இவர் ப்ளூ கலர் பேக்ரவுண்ட் வச்சிருக்காரா, அந்த சோப்புக்கு போய் வச்சிருக்காங்க ப்ளூ கலர் பேக்ரவுண்ட், ஆஃபீஸில் ப்ளூ கலர், அவருக்கு ப்ளூ கலர் பிடிக்கும் போல இருக்குது, இல்லை மார்க்கெட்டை ப்ளூ கலர் மூலமாக ரீச் பண்ணியிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய லோகோ எல்லாமே ப்ளூ கலரில், வெப்சைட்டில் ப்ளூ கலர், அந்த மாதிரி கஸ்டமரை அனலைஸ் பண்ணணும். காம்படிட்டர் அனலைசிஸ்ங்க. காம்படிட்டர் இவருடைய கஸ்டமரோட காம்படிட்டரை பற்றியும் அவன் அனலைஸ் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ப்ராடக்ட் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருந்தால் சூப்பராக இருக்கும், அதை இப்படி கொண்டு வரலாம், அதுக்கான கண்டென்ட்லாம் செம்மையாக டெலிவர் பண்ணுவாங்க. அந்த வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும். படித்த உடனே ஓகே சூப்பர். அதை ஒயர் ஃப்ரேமிங்னா டிசைன் பண்ணுவாங்க. ப்ரோட்டோடைப்பை எனக்கு
அவுட்புட்டுக்கு முன்னாடி ஒரு சாம்பிள் பண்ணி பார்ப்பாங்க. ப்ரோட்டோடைப்பிங் பண்ணிவிட்டு திரும்ப அதில் இம்ப்ரூவ் பண்ணி ஐட்ரேஷன் பண்ணி டெவலப்மெண்ட் பிளான் பண்ணி பக்காவாக டிசைனர் கூட உட்காந்து செஞ்சு அதை எடுத்துகிட்டு போய் இன்டகிரேட் பண்ணி அண்ட் எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிடுவாங்க. ஸோ டாப் டு பாட்டம் ஆஃப் எவ்ரி திங் பண்ணுவாங்க இவங்க. ஓகேவா? ஸோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் லெவலில் இருக்கிற ஒரு பீப்புள் தான் இந்த யூஎக்ஸ் டிசைனர் சொல்லலாங்க. சரிங்களா? ஹை லெவலாக சொல்லாங்க. ஸோ இதுதான் யூஎக்ஸ் டிசைனோட வேலைங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு யூஐ எப்படி பண்ணுறாங்க, அதாவதுங்க இந்த யூசர் இன்டர்ஃபேஸை பார்க்குறேன் சூப்பராக இருக்குன்னா அவன் யூஐங்க. இது போட்டால் பிஸ்னஸ் கன்வெர்ட் ஆகுமான்றது யூஎக்ஸுங்க. இவ்வளோ தான் வித்தியாசங்க. சரி சார், காம்பினேஷனாக சொல்லி முடிச்சிடுங்க சார், என்ன நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. இங்கே பாருங்கள், ரிசர்ச் பண்ணிவிட்டு எல்லாமே இப்படி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறவன் யூஎக்ஸ் டிசைனர். டிசைன் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரண்ட் அண்ட் டிசைன் HTML CSS பண்ணுறவங்க தான் UI டெவலப்பர்னு சொல்லுவாங்க. அண்ட் பேக் ஹேண்டில் வந்து ஜாவாவோ .NET யூஸ் பண்ணுறோம், அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுவோம். இது எல்லாம் தெரிஞ்சவன் கெத்தாக இருப்பான், அவன் தான் ஃபுல் ஸ்டாக்ங்க. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் சூப்பராக பார்க்கலாங்க, கவலைப்படாதீங்க. ஓகேவா? உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. சரி, ஓகே. டூல்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். UIX டூல்ஸ் எல்லாம் இருக்குன்ட்டு அடோப் ஃபோட்டோஷாப்புங்க ஸ்கெட்சுன்ற டூலை பயன்படுத்துவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெப் டிசைன் டெக்னாலஜிஸுங்க, அதாவது HTML CSSலாம் விஷன் ஸ்டுடியோன்ற ஒரு டூல் இருக்குங்க, வெரி பவர்ஃபுல் டூலுங்க. ஃபிக்மான்றது நம்மளுடைய ட்ரைனிஸை யூஸ் பண்ண டூல்ஸ் தான் ஃபிக்மாங்க. ஃபோட்டோஷாப் உங்களுக்கு தெரிஞ்சதாங்க. ஃபோட்டோஷாப் ஆல்ரெடி இங்கே போட்டேனா, சாரி, அடோப் XDங்க, இல்லுஸ்ட்ரேட்டருங்க, ஃப்ரேமர்னுவாங்க, மேபிள். இதெல்லாம் நிறைய டூல்ஸ் இருக்குங்க, நிறைய டூல்ஸ் இருக்குங்க. பட் ஆனால் இதெல்லாம் நல்லா சூப்பராக ஸ்டாண்டர்டான டூல்ஸ்னு சொல்லலாங்க. ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேங்க. நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும், கோர்ஸ் படிக்கணும், நிறைய கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர்லாம் போட்டு இந்த மெயில் ரெண்டுத்துக்கும் அனுப்பிவிட்டுருங்க. அண்ணன் நான் உங்கள்கிட்ட பேசுவேங்க. ஓகேவா? நேற்று வரைக்கும் யாரெல்லாம் மெயில் பண்ணீங்களோ எல்லாருக்குமே நான் ரிப்ளை போட்டு கால் பண்ணி பேசிட்டேங்க. நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக இந்த நம்பர் கால் பண்ணலாம், கால் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா வந்து இது எல்லாமே நம்பர்ஸ் தாங்க. எதனா ஒரு நம்பரை மட்டும், எதனா ஒரு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். கோர்ஸை மட்டும் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணால் வேறு எதுக்கும் எங்களுக்கு கால் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு. நான் வந்து கண்டிப்பாக கேட்டுக்கிறேங்க. ஓகேவா? ஸோ கால் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்டிப்பாக என்னோட டீம் இல்லை நானே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இல்லை சார், நேரில் வந்து உங்களை பார்த்துலாம் நினச்சின்னா மண்டேலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஆஃபீஸில் மட்டுமே இருப்பேன். காலைல 10லேருந்து 5 மணி வரைக்கும் எப்போ வேணால் வாங்க, அண்ணன் நான் உங்களுக்காக காத்துட்ருப்பேன். வரும்போது ஒரு சாக்லேட் மட்டும் எடுத்துட்டு வாங்க, சாப்பிட்டுட்டு நம்ம பேசலாங்க. இது என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டு. உங்கள் டீட்டெயிலாம் போட்டு மொபைல் நம்பர்லாம் போட்டு அனுப்பிச்சுட்ருங்க. இதான் அக்கௌண்ட்டுங்க, இதான் என்னோட ஃபோட்டோங்க. இந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கோர்சஸ் எதனா எடுத்து படிங்க. லைஃப்பில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஏங்க, நல்லதை பகிர்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. இது எல்லாமே சோஷியல் நெட்வொர்க் சேனல், எதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.